டேய் என் வாழ்க்கையில நம்ம தான் ஒரு அடி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாட்டர்மெலன் ஸ்டாரை வச்சு எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அஜித் பில்லா 2ல ஒரு டைலாக் பேசியிருப்பார்ல, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படின்ற மாதிரி டைலாக் பேசியிருப்பார்ல, அந்த டைலாக்கை இவர் பேசி காட்டுறாரு. பார்க்குற எல்லாருமே பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இவரை வச்சு கொஞ்சம் ஃபன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஓகே தான் வச்சுக்கோங்களேன். ஃபன் பண்ணுறது ஜாலியாக பண்ணுறது எல்லாம் ஓகே தான். ஆனால் வாட்டர்மெலன் ஸ்டார் அதை ஃபன்னாகவே எடுத்துக்கிறார்ல, மற்றவங்களும் அப்படி ஃபன்னாக எடுத்துப்பாங்களான்றது தான் இங்கே கேள்வி. என்னன்னு தெரியுமா, இப்போ இங்கே விக்ரம் இருக்கார்ல, அவரை எல்லாருமே கிண்டல் பண்ணால் அவர் ஃபன்னாக எடுத்துப்பார், அவரும் பதிலுக்கு கிண்டல் பண்ணுவார், அவர் பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் இங்கே இருக்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள யாராவது காமெடியாக ஏதாவது சொல்லிட்டா ஏற்றுக்க மாட்டாங்க. அதில் குறிப்பாக யார் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். இங்கே இருக்க ஆதிரை ஆகட்டும், கெமி ஆகட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கள நோக்கி வரும்போது காமெடி பண்ணாலுமே ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ நீங்களாம் எதுக்கு இன்னொருத்தரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க, இன்னொருத்தரை கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? உங்களை பண்ண நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னா எதுக்கு இன்னொருத்தரை நீங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப விக்ரம் அவர்கிட்ட விளையாடுறாருன்னா புரிஞ்சுக்க முடியுது. விக்ரம் திவாகர் நாளைக்கு ஏதாவது சொல்லிட்டாலும் கோச்சிக்க மாட்டாரு, பதிலுக்கு அவர் விளையாட தான் செய்வாரு. கானா வினோத் இவர் பேசுறாரு, கானா வினோத் பதிலுக்கு பேசுறாரு, முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க இருக்க நிறைய பேர் உங்களுக்குன்னு வரும்போது இப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களான்றது கேள்விக்குறி தான். அது இன்னும் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாக்டா சம்பவம் நடக்கல. இப்ப பாருங்க, இந்த கூட்டத்துல அப்சாராவும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இவர் பண்ற ஆக்டிங்க அப்சாரா கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அதாவது சிஜே அப்சாரான்னு ஒருத்தங்க வந்தாங்களா, அவங்க கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அதான் ஸ்மைலே பண்ணல, முதல்ல ஸ்மைல் பண்ணுறாங்க. அதை தாண்டி அவரை பேசி எதுவுமே கிண்டல் பண்ணல. ஆனால் ஆதிரை இருக்காங்கல்ல, அவர்கிட்ட பேசிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமா ஆதிரை, நீ பேசிலாம் கிண்டல் பண்ணுறல, நாளைக்கு யாராவது ஒருத்தர் உன்னை இந்த மாதிரி ஃபன்னாக தான், சீரியஸாக இல்லை, ஃபன்னாக கிண்டல் பண்ணால் நீ ஏற்றுப்பியா? பேசும் அரை மணி நேரம் பேசுவாங்க. இந்த பொண்ணு ஆதிரைன்ற பொண்ணு அரை மணி நேரம் பேசும். ஒன்றுமே இல்லாத விஷயத்திலேயே இந்த பொண்ணு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பேசும். அப்போ இது ரிலேட்டடான இஷ்யூ வந்ததுன்னா 1 மணி நேரம் பேசாது, கண்டிப்பாக பேசும். அப்போ நீங்கள் ஏன் அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறதை விரும்புகிறீங்க? கிண்டல் பண்ணாமல் இருக்கலாம்ல, ஜாலியாக தான்ப்பா பண்ணுறீங்க. இப்போ அதை உங்களை ஜாலியாக பண்ணால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அதில் உண்மையிலே திவாகரை பாராட்டலாங்க. அவங்க கிண்டல் பண்ணுறாங்கன்னு தெரியுது, இருந்தாலுமே ஜாலியாக டைம் பாஸ் பண்ணலான்ற மாதிரி இவங்க கூட டைம் பாஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கெமியும் அப்படி தான், கெமி விழுந்து சிரிக்கிறாங்க. சரி, கெமிக்கு நடக்குதா பார்ப்போம். ஏன்னா கெமி ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்களா அப்படின்றது எனக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. வர காலத்தில் அது தெரிஞ்சிடும். ஏன்னா கெமியை யாராவது கிண்டல் பண்ணால் அதை கெமி காமெடியாக எடுத்துக்கிறாங்களா இல்லை ரொம்ப அஃபண்ட் ஆயிடுறாங்களா அப்படின்றது போக போக நமக்கு தெரிய வந்துடும். அதே மாதிரி சபரியும் ஜாலியாக ஃபன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சபரிக்குன்னு ஒன்று வரும்போது அவர் எடுத்துக்கணும் நீங்கள். ஏன்னா இப்போ திவாகர் எடுத்துக்கிறாருல, நீங்கள் ஜாலியாக தான்ப்பா பண்ணுறீங்க, திவாகர் ஜாலியாக எடுத்துக்கிறாரு. ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் அப்படி எடுத்துப்பீங்கன்னா இதெல்லாம் பண்ணுறது ஓகே தான். ஆனால் உங்களுக்கு வரும்போது நீங்கள் வேற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன். யாரை தெரியுமா நான் முழுசாக நம்புகிறேன்? இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுல கெமி, அதுக்கப்புறம் ஆதிரை, இவங்களுக்குன்னு வரும்போது ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேணா பொறுத்திருந்து பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோஸ் எல்லாத்துலேயும் ஒரு வீடியோ எடுத்துட்டு அதில் இருக்க என்னோட ஒப்பீனியனை மட்டும் தான் சொல்கிறேன். அதாவது இதுதான் கரெக்டு அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல, எனக்கு இப்படி தோணுதுங்க, இதுதான் என்னோட ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். உங்களுக்கு இதில் மாற்று கருத்து கூட இருக்கலாம். இல்லை இதெல்லாம் ஒரு காமெடிக்கு பண்ணுறது, இதை போய் நீ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கியன்ற மாதிரி கூட உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பட் நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒன்று இவருக்கு நடக்கும் போது சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க, மற்றவங்களுக்கு நடக்கும் போது எடுத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த கருத்தை நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குன்னா கூட அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உடனே நம்ம சேனல்ல வீடியோவா வந்துரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும்.